அவங்க தேர்தல் வாக்குறுதியிலே மிக முக்கியமானது ஒண்ணுன்னா எல்லா மின் கட்டணமும் மாதந்தோறும் ரீடிங் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது செய்யல. குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அதை கொடுத்தாங்க. இப்படி அவங்க தேர்தலுக்கு தேர்தல் நாளுக்கு நாள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையும் அவங்களுடைய ஆட்சி பலனும் இருக்குதே தவிர மக்களுடைய நலன் கருதி மக்கள் நலன் சார்ந்து அவங்களுடைய ஆட்சி இல்லைங்கிறது. சொத்து வரி உயர்வு, மின் கட்டண வரி உயர்வு, ஆக அறிவிக்கப்படாமல் சொத்து வரி உயர்வு ஆண்டொன்றிருக்கு, அறிவிக்கப்படாமல் மின்கட்டண உயர்வு 6% ஆண்டொன்றிருக்கு. இது மக்களுக்கு பெருத்த சுமை ஏற்படுத்துகிறது. பால் விலை உயர்ந்திருக்கிறது. ஆக வீட்டில் இன்னைக்கு என்னன்னா சொத்து வரி கட்டுறதா, கரண்ட் பில் கட்டுறதா, பால் வாங்குறதாங்கிறதா இன்னைக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்துட்டே போகுது. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் திமுக அரசாங்கம். அரசு ஊழியர்களுக்கு நீ ஓய்வூதிய பென்ஷன் நீ கொடுக்கல. 50,000 ஆசிரியர்கள் நீ பணி இல்லாமல் இருக்காங்க. டிஆர்பி எக்ஸாம் படிச்சுட்டு பணி இல்லாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்தோடனே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே அவங்க செய்யற மாதிரி இல்லை. கூட்டணியை நம்பி இன்னைக்கு தைரியத்தில் இருக்கிறாங்க. கலந்து கொள்ள மாட்டேங்கிற சொன்னாங்க. அதற்கான காரணத்தையும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு நேற்று பத்திரிகைகளோட ஒரு பேட்டி கேட்டாங்க. நான் சொல்லல, பத்திரிகையில ஒரு நிருபர் கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, ஒருவேளை டாஸ்மாக் ஊழல்ல தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலாக அதற்காக சந்திக்க போறாரா அப்படி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கு தெரியல, அவர் பிரைம் மினிஸ்டரை பார்க்க போறாரு இல்லை அப்படிங்கிற செய்தி. முதல்ல போறாருன்னாங்க, அப்புறம் இல்லை அப்படின்னாங்க. ஒருவேளை அவர் பார்க்க போகணுங்கிறது ஆழ்மனதில் இருந்திருக்கிறது மட்டும் உறுதியாக தான் இருக்கு. இந்த நகை கடன்களுக்கு வைக்கிறது 9 வகையான விதிமுறைகள் வந்துருக்கு. அது சாமானிய மக்களின் தலையில இடி இறக்குற மாதிரி இருக்கிற மாதிரி நிதியமைச்சர் இருக்காரு. 9 விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கந்து வட்டிக்கு இது வழிவகுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க RBI, நிதியமைச்சகம், மத்திய அரசு தான் எல்லாமே. அப்படி இருக்கிறப்ப ஏதாவது உங்க தரப்புல கோரிக்கை வைக்கிறது. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு நகையை பேங்க்ல அடை வைக்க போறீங்க அப்படின்னாச்சு, உங்க நகை தான்ங்கிறது ஒரு ப்ரூஃப் வேணும். இதுக்கு முன்னால் அது கிடையாது. இப்போ முன்னாலெல்லாம் ஆதார் அட்டை இந்தியாவில் கிடையாது. இப்போ ஆதார் அட்டையை கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னா, எல்லாமே ஒரு அடையாளம் தெரிய வேணும் அப்படின்னு. இப்போ NRC ஆக்டை கொண்டு வந்தோம். எதுக்காக கொண்டு வந்தோம்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மாயை. திமுக ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்குள்ள இஸ்லாமியர்கள்லாம் வெளியேற்றுறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு மாயை ஏற்படுத்துறாங்க. ஆனால் உண்மையில் என்ன, மேற்கு வங்காளத்திலிருந்து எல்லாரும் தீவிரவாதிகள் ஊடுருவி வர்றாங்க. இதை தடுப்பதற்காகத்தான் நாம் சட்டத்தை கொண்டு வந்தார்களே தவிர இங்கே இருக்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பு கூட இதுவரையில் 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 3வது முறையாக பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. எந்த விதமான ஒரு பாதகமான சூழ்நிலையும் இல்லை. அதனால இந்த மாதிரி சில விதிமுறைகளை கொண்டு வருவாங்க. நாளடைவில் அது சரியாயிடும். நிர்வாக ரீதியான சிக்கல் இருக்கு, அதை வரவேற்கிறீங்களா நீங்க? இல்லை, அதாவது என்ன, நிர்வாக ரீதியாக சிக்கல் இருந்தால் கூட அது எப்படின்னா, நம்ம நகை உங்களுக்குள்ள தெரியணுமா இல்லையா? நீங்க இப்ப நம்ம தம்பிட்டு எடுத்துட்டு போய் நீங்க இப்ப அடகு வச்சு போயிட்டீங்கன்னாக்கி, இத்தனை காலமா பழமையான நகைகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டுல இத்தனை காலம் அது அவசியம் இல்லை. ஆனா என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அப்படின்னா, சில கடுமையான நடவடிக்கைகள் இருந்ததுனாக்கி அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது தப்பு இல்லை. வெஸ்ட் பெங்கால்ல இருந்துதான் தீவிரவாதிகள் ஊடுருவாங்கிறது ரொம்ப வெஸ்ட் பெங்கால் வழியாக அது வழியாக ரொம்ப பகிரங்கமான விமர்சனமா இருக்குது. ஒரு மாநில அரசு அந்த அங்கே நம்மளுடைய பாதுகாப்பும் இருக்குது, அதை தாண்டி ஒரு மாநில அரசுடைய பாதுகாப்பு இருக்கு. தீவிரவாதிகள் அந்த வழியாகத்தான் ஊடுருவாங்கன்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டா இருக்கு. அதை எப்படி எடுத்து அங்க இருந்து வர்றாங்க இல்லையா, எல்லாருமே வெஸ்ட் பெங்கால், அங்க இருந்து வெஸ்ட் பெங்கால் வர்றாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்குறாங்க. புரியுதா? வெஸ்ட் பெங்கால்ல உள்ள வந்துடுறாங்க. அங்க இருந்து இங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுதான் சொன்ன தவிர தீவிரவாதிகளோட அங்கிருந்து வர்றாங்க. அந்த வழி வகுப்பு சார், மதுரையில் மேற்கு தொகுதி அதிமுக போட்டியா தொடர்ந்து 3 முறை செல்வராஜ் ஜெயிச்சுட்டு இருக்காரு. இப்ப அந்த மேற்கு தொகுதியை திமுகவும் விஜய் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ந்து அதில் ஏற்பாடுகளை நடந்து ஒரு மேற்கு தொகுதியில் அவர் போட்டிட்டான்னு கூட்டணி கட்சியில இருக்கீங்க. நம்ம என்ன, அந்த கூட்டணி தேர்தல் நேரத்துல யார் யாருக்கு என்ன சீட் அலாட் ஆகுதோ அதன்படி தான் நம்ம வைக்க முடியும் தவிர, அது கூட்டணியுடைய தலைவர்கள் என்ன முடிவு பண்ணி யாருக்கு எந்த தேர்தல். திருநெல்வேலி தொகுதியில மொத்தம் எத்தனை தொகுதி பாஜக தேர்தல் வரட்டும்.
பாஜகவும் அதிமுகவும் வந்து கூட்டணி வச்சது தமிழக மக்களுக்கு எடப்பாடி செஞ்சு போகும்னு நேற்று கேஸ் அழகிரி சொல்லியிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு கூட்டணி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றது துரோகம் அப்படின்னா, அப்போ கேஎஸ் அழகிரியும் திமுக ஒன்னா சேர்ந்தா அது நல்லது. இது எந்த விதத்துல, இது என்ன கேள்வியும் சரியில்லை, அவர் சொன்ன பதிலும் சரியில்லை. இது சரியான கேள்வியா இது. ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சு நாங்க வச்சிருக்கோம். இது துரோகம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? முன்னாடி வந்து நாங்க சேர மாட்டோம் அப்படின்லாம் வந்து எடப்பாடி தரப்புல இருந்து ரொம்ப அவங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே சொல்லி. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இதே இது கலைஞர் அவர்கள் வந்து இந்திரா காங்கிரஸ் கூட்டணி கிடையாது, புரிஞ்சுதா? அவங்களுக்கு கூட்டணி கிடையாது. மதுரைக்கு இந்திரா காந்தி அம்மையார் வர்றாங்க, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. திமுக கருப்பு கொடி போராட்டங்கள் கல்லை தூக்கி அடிக்காங்க, அடிச்சு ரத்தம் வருது. கலைஞர் கேட்காங்க, என்ன தெரியுமா கேட்காங்க? நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க, எது வேணா அம்மையாருக்கு அடிபட்டதால் வந்த ரத்தமா? அதுதான் என்னால் இப்போ சொல்ல முடியும். லைவ்ல ஓடிட்டு இருக்கு. அடிபட்டதால் வந்த ரத்தமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு நேருவின் மகளேவா நிலையான ஆட்சி தாங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நல்லது, இது துரோகமா? அது துரோகமா, இது துரோகமா? என்ன தம்பி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தமிழர்களின் தாய்மொழியா கீழடியை பாக்குறோம். கீழடிக்கோட உண்மைக்கு பாஜக எப்பயுமே எதிரிதான் எம்பி சு வெங்கடேசன் பண்ணிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? சு வெங்கடேசன். அமர்நாத் அறிக்கை வரைக்கும் வெளியிட மாட்டாங்க. தொடர்ந்து தமிழர்கள் அந்த வரலாறையும் சிறப்பை வெளிக்கொண்டு வராம தடுத்துட்டே இருக்காங்க. தமிழர்களுடைய உணர்வையும் சிறப்பையும் நீங்க ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, திருக்குறள் 63 மொழியில மொழிபெயர்த்தது நமது மோடி அவர்கள். இன்னைக்கு எங்க போனாலும் தமிழை பத்தி, தமிழ் பெருமையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. குஜராத்ல தமிழ் சங்கமம், காசியில தமிழ் சங்கமம், இப்படி தமிழுக்கு பெருமையை சேர்த்துட்டு இருக்க வேண்டியதான் நம்முடைய பிரைம் மினிஸ்டர். சு வெங்கடேசன் சொன்ன கருத்தெல்லாம் சரியான கருத்து. வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாகிஸ்தான் கிட்ட சொல்லிட்டு தான் அந்த போரை முன்னெடுத்தாரு அல்லது அந்த தாக்குதலை தொடர்ந்தாருங்கிறது வந்து ஒரு குற்றம் அப்படிங்கிறத ஒரு கடுமையான விமர்சனமா சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க விமர்சனம்? வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கக்கூடிய இடத்துலதான் எட்டப்பொண்ணு இருக்கான். காட்டி கொடுக்குற கூட்டம் நாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம என்னைக்கு மனித ஜென்மம் கொடுங்க, அதனால ஒருத்தன் காட்டி கொடுக்குற கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால காங்கிரஸ் கட்சியை வந்து என்னைக்குமே காட்டி கொடுக்கும். காஷ்மீர் மாநிலம் இன்னைக்கு போறதுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சி. ஹரிசிங் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. நேருவால தான் இன்னைக்கு இதை இன்னைக்கு ஒரு தூரம் ஆகிடுச்சு காஷ்மீர் இஷ்யூ. அவங்கள பற்றிலாம் பேசுறது. அவர் ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய விமர்சனங்களோ அல்லது அந்த கொள்கையை சாதாரணமா கடந்து போக முடியாது. அதுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவைன்னு ஒரு மாநில மத்திய அரசு. இன்னைக்கு 26 பேரை மனைவி முன்னால, 10 வயசு சிறுவன் முன்னால நேர விட்டு ஏற்கப்பாட்டு சொல்லிட்டு போடுறான் ரசகலத்து. அதை பார்த்துட்டு எப்படி பேசாம இதை வந்து போய் அவங்க பேசி வச்சு அடிக்கான்னு சொல்றான். இதெல்லாம் ஒரு எப்படி பேசி வச்சு தாக்குதல் அவங்க வந்து விமர்சனம் பண்ணல. தாக்குதல் நடத்தினதை விமர்சனம் பண்ணல. ஆனா தாக்குதல் நடத்ததை பாகிஸ்தான் கிட்ட ஏன் சொல்லிட்டு செஞ்சீங்க அப்படிங்கிற அதுதான் வந்து கேள்வியா முன்வைக்கிறாங்க. தாக்குதல் நடத்தினதை யாரும் விமர்சனம் இதெல்லாம் சொல்லிட்டு எப்படி செய்வாங்க? இதெல்லாம் தாக்குதல் குண்டு போடும்போது சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு குண்டு போடுறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னதை தான் அவருக்கு குறிப்பிட்டு பேசுறாரு. அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் நாங்க சொல்லிட்டு தான் செஞ்சோம்னா அப்படிதான் பேசுறாரு. அவர் பாகிஸ்தான் கிட்ட சொன்னதை தான் ஒரு குற்றம் அப்படின்னே விமர்சனம் ஒவ்வொருத்தருக்கும் தான் சொன்னாங்களே தவிர நாங்க குண்டு போடுறோம் நீங்க ஒதுங்கிடுங்கன்னு சொல்லிட்டு குண்டு போட்டாங்களா? அப்படி இல்ல. இதெல்லாம் சாலைகள் செப்பரிடாம கடந்த ஆண்டும் வந்து சாலைகள் சரியில்லாத மாநகராட்சி தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. உடனடியாக நானும் கமிஷனர் பேசுறேன், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட பேசி உடனடியாக நடவடிக்கை. சார், திராவிட திமுக ஆட்சியில வந்து கோவில்கள் கரெக்டா பராமரிக்கப்படுதா இல்ல இன்னும் சிலை திருட்டு? இப்ப சமீபத்தில் கூட சிலை திருட்டு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு நம்ம அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலே. காளி தேவி சிலை திருட்டு இன்னும் தொடருதா இல்லை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படுதா இந்த திமுக? என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம என்னுடைய தொகுதியில் இருக்க கோயில்கள் தான் நல்ல முறையில் நான் சொல்ற வேலைகள் எல்லாமே நடக்கும். எல்லா தொகுதிகளும் என்னுடைய கண்பார்வையினுடைய தொகுதிகள் நல்ல முறையில் இருக்கு. அந்த சிலை கடத்தலாம் இன்னும் தொடருதா? அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று இருக்கிறது. ஆனாலும் திருடன் வந்துக்கிட்டு தான் இருப்பான். நம்ம தொடர்ந்து நம்ம பாதுகாத்துட்டு தான் இருக்கோம்.